எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் பேரிச்சம்பளம் கேக்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் பேரிச்சம்பளம் எடுத்துருக்கிறேன் 500 கிராம். தேயிலை பேக்கெட்டு 10 சுடுதண்ணிக்க ஊற விடணும். நான் ஊற விட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 1/2 கிலோ பட்டர் எடுத்துருக்கிறேன். அதோட சேர்த்து சீனி 300 கிராம், ரெண்டையும் சேர்த்து இப்போ பட்டரும் சீனியும் அடித்தாச்சு. இதோட சேர்த்து நாங்கள் டின் பாலை விடுவோம். டின் பால் 395 கிராம், ஒரு டின் அப்படியே ஃபுல்லாக விடுவோம். இப்போ பாருங்க, நான் ஒரு இரவு இந்த பேரிச்சம்பளத்தை கொட்டையெல்லாம் எடுத்து போட்டு இந்த தேயிலை பையை போட்டு 10 பேக்கெட்டு போட்டு ஊற வச்சினான். ஒரு இரவு ஊற வச்சினான். இனி இந்த தேயிலை பையை புளிஞ்செடுத்து போட்டு தண்ணி தேயிலை பேரிச்சம்பளத்தை போட்டுட்டு மூழ்குற அளவு தண்ணி விட்டேன் நான். இப்போ இதை புளிஞ்செடுத்து போட்டு மிக்சி கப்பில் போட்டு அடிப்போம். இந்த பேரிச்சம்பளத்தை அடித்து வச்சதை அதையும் போடுவோம். போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அடி. இப்போ எல்லாம் அடித்து ஆச்சுது. இதுக்கு பிறகு 1/2 கிலோ ரவை எடுத்துருக்கிறேன். 150 கிராம் மா எடுத்துருக்கிறேன். ரவை மிக்சி கப்பில் போட்டு ஒருக்கா சுற்றி எடுத்தேன் நான். கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் மிக்சி கப்பில் சுரட்டி போட்டு எடுத்தா ஒருக்கா சரியாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் கிளப்போம். இதோட சேர்த்து ஒரு மேசக்கரண்டி பேக்கிங் பவுடர் அதையும் போடுவோம். போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிளப்போம். அப்புறம் கைவை மேலே போட்டுட்டு 180 பாகையில் வச்சு 55 நிமிஷம் வச்சு எடுப்போம். பாருங்கோ, கேக்கு ரெடியாக எடுத்து இது கொஞ்சம் நேரம் ஆறணும். இதை நாங்கள் துண்டு துண்டாக வச்சு எடுப்போம். பாருங்கோ, நல்ல பேரிச்சம்பளம் கேக்கு இன்னும் சாஃப்டாக இருக்குண்டு. இது சிம்பிளாக செய்யலாம். சொல்லி செய்து நான் எவ்வளோ வாழை வடிவாக செய்யலாம். ஓகே, நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ. நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குண்டு லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.